மாதிரி பசு நெய் எப்படி எடுக்கலான்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலே காஃபிக்கு வாங்குகிற பாலில் உள்ள ஆடையில் இந்த நெய் எடுக்க போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளீஸ் நண்பர்களே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது 1/2 லிட்ரு பால் ஒரு நேரத்துக்கு வாங்கினது. இதை இப்போ நல்லா காய்ச்சிக்கலாம். இதை காய்ச்சிட்டு உடனேயும் ஆடை எடுத்துகிட்டு நம்ம காஃபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த ஆடை எடுக்கும்போது நல்லா கூட கொஞ்சம் கட்டியாக இருக்கும். ஒரு நேரம் காய்ச்சி வச்சுட்டு அடுத்த நேரம் அதை யூஸ் பண்ணுங்கள். இதேமாதிரி அந்த ஆடையை நல்லா வலித்து எடுத்துருங்க. இதை அப்படியே இந்த ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தயிர் ஊற்றி அதில் சேர்த்து வச்சு ஃபுல்லாக நம்ம சேர்த்து வச்சுக்கிடணும். அரைக்கிறதுக்கு முன்னக்கூட்டி அந்த ஆடையை நல்ல ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா மிக்சியில் ஊற்றி அடித்தா நல்லா சூப்பராக இதே மாதிரி ஜம்முன்னு ஆடை கிடைக்கும். இது கிட்டத்தட்ட நாங்கள் 1 மாதம் வச்சுருந்த ஆடை இது. அதில் யூஸ் பண்ணது. இந்த மாதிரி நல்லா மிக்சியில் ஊற்றிட்டு அடித்து எடுத்துக்கலாம். சூப்பரான வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் அடிச்சுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம அடிச்சிட்டோம். இந்த மோரை நம்ம குடிக்க யூஸ் பண்ணலாம். ஒரு 15 நாளைக்கு ஒருக்க நம்ம எடுத்தோம்னா அது குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நாள் அதிகமானதுன்னா ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும். அதனால் அதை நம்ம தூர ஊற்றிடலாம். இதை ஒரு 2-3 டைம் நல்லா அலசிக்கிடணும். நல்லா அலசின பிறகு தான் இதில் உள்ள மோர்லாம் நல்லா போகும். இந்த மோரை குடிக்கையும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் குடிக்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணி இதை சட்டியில் வச்சு நல்லா காய்க்கணும். நல்லா உருகிரும். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், கஷ்டமே கிடையாது. சூப்பரான நெய் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான கலப்படம் இல்லாத நெய். தீயை கூட்டி வச்சா பொங்கும். பொங்குச்சின்னா என்ன பண்ணுங்கள், சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணி குறைச்சிங்கன்னா குறைஞ்சிருச்சுன்னா தீயை சிம் பண்ண உடனே பொங்குறது குறைஞ்சிட்டுனா அப்படியே விட்டுறலாம். இது எனக்கு குறைஞ்சிருச்சு. அதே குறையாமல் மறுபடியும் பொங்கிட்டே இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் ஊற்றி பண்ணுங்கள். அது நல்லா இதை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஒரு 2-3 டைம் மட்டும் நல்லா கீழே கொஞ்சம் படியாமல் கிண்டி விட்டுட்டோம்னா நல்ல கேஸில் நல்ல சுண்டை அது வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வற்றணும். இதே மாதிரி நல்லா முருக வைக்கணும். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கிடணும். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போமே கொஞ்சம் பாதி மேலே வந்துருச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கணும். அடிக்கடி கிண்டிக்கிட்டேலாம் இருக்க வேண்டாம். ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் சலசலப்பு நின்றுட்டு கொஞ்சம் கிண்டி பாருங்கள். நல்ல நெய் பதம் கரெக்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா இதாகணும். ஆயிடுச்சு. இப்போ நல்ல ஒரு கொத்து முருங்கலையை நல்ல தண்ணியில் முக்கிட்டு இதில் இப்போ போடணும். அப்போ ரொம்ப ஹீட்டானது தணிஞ்சிரும். சூப்பரான நெய் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.